சகோதரர் பால்ராஜ்க்கு மிக்க நன்றி. அன்பு சகோதரர் ஆந்தனி பிரபு அவருடைய ஜபத்துக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான தூத்துக்குடி, நாகர்கோயில், திருநெல்வேலி, மார்த்தாண்டம் மற்றும் ஊட்டி மற்றும் மற்ற சபைகள்ல இருந்து கூட்டிட்டு இருக்க அருமையான தேவ பரிசுத்தவான்கள் அனைவருக்கு நம்ம வரவேற்கிறோம். முதலாவது போன வாரம் ஓடி இருக்கிற கேன்சலேஷனுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிமித்தம் அது விஷயத்திலே நடந்துச்சு. அது நம்ம ரொம்ப சாரி. மறுபடியும் அப்படி நடக்காது. திரும்பி நம்ம தொடர போறோம். 3வது வால்யூம் ஓடி இருக்கிற நம்மளுடைய தியானம் படிப்பு ஞாபகம் வைக்கணும். நம்மளுடைய இருக்கிற ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, சகோதரி பில்பெட் ராணி அவங்க வாசிப்பாங்க ஒரு பேராகிராஃப். அந்த பேராகிராஃப் வாசிக்கும் போது தயவுசெய்து உங்களுடைய கரங்கள்ல இதே 3ஆம் வால்யூம் இருந்து அந்த பேராகிராஃப் உடைய இருக்கிற வரிகள், வார்த்தைகள் நீங்க கவனிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் முடிச்ச பிற்பாடு நாங்க அந்த விஷயம் ஏதோ அந்த பேரால காணப்படுது, அது சுருக்கமா உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். அப்புறமா துறக்கும் உங்களுடைய கேள்விகள். ஏன்னா இது நம்ம புரிந்து கொள்ற பிரயாசம் பண்ணிங்கிறோம் இந்த 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள். அப்போ அந்த விஷயங்களை நாம படிக்கும்போது கேட்கும்போது ஒருவேளை கேள்வி வந்தா, சந்தேகம் வந்தா, கூடுதலான கருத்து வந்தா நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு முழுசா உங்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. ஒரு சகோதரர் அல்லது சகோதரி அவங்க கருத்து கொண்டு வரும்போது மற்ற சகோதர சகோதரி அந்த கருத்து பத்தி ஏதாவது பேசுறதுக்கு விரும்பிட்டானா அது கூட முழு அனுமதி இருக்குது. ஏன்னா இது ஒரு டிஸ்கஷன் ஃபார்மேட்ல தான் நாங்க போயிட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, போன தடவை நம்ம இது படிக்கும்போது நம்ம எந்த பேஜ் நம்பர் சகோதரி பில்பெட் ராணி சொல்லுவோம். ஆனா போன தடவை நாங்க படிக்கும்போது சகோதரர் ரசல், சகோதரர் வில்லியம் மில்லருடைய இருக்கிற ஊழியத்தை குறித்து, விசேஷமாய் அவருக்கு நடந்த அந்த ஏமாற்றம் குறித்து அவர் எடுத்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ சிஸ்டர் பில்பெட் ராணி, அந்த பேஜ் நம்பர் சொல்றீங்களா? வெல்கம் சிஸ்டர். பிரதர் வணக்கம் பிரதர். பக்கம் 97 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பிரதர். ஆமா, 97 ஃபர்ஸ்ட் பேரா எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிங்க. இப்போ நம்ம அதுக்கு முந்தின பேரை உங்களுக்கு ஞாபகம் கொடுத்துருக்கிறோம். சகோதரர் ரசல் அந்த முந்தின பேரை சகோதரர் வில்லியம் மில்லருடைய இருக்கிற அனுபவங்களை குறித்து எடுத்து பேசும்போது அவர் கோட் பண்றாரு ஹாபக்குக் 2 மற்றும் 3. அப்ப நம்ம உங்களுக்கு என்ன காமிச்சோம்னா, ஹாபக்குக் 2 மற்றும் 3 ஆக்சுவலி அது வேதத்துல அது சகோதரர் வில்லியம் மில்லருடைய இருக்கிற ஊழியத்துக்கு சம்பந்தம் இல்லாத வசனங்கள். அப்போ அந்த நேரத்துல 3வது வால்யூம் எழுதும்போது 1890 வருஷத்துல எழுதும்போது ஒருவேளை அந்த நேரத்துல இந்த காரியத்தை சகோதரர் ரசலுக்கு தெளிவா வெளிப்படல இருக்கலாம். அந்த வசனங்கள் அவர் குறித்து இருக்குது. அந்த ஹாபக்குக் 2 முழுக்க அவருடைய ஊழியம் குறித்து இருக்குது. இது ஒரு விஷயத்தை உங்க முன்பாக வைக்கிறோம். இப்போ சகோதரி தொடருவோம். சிஸ்டர் நீங்க வாசிக்கலாம். அதுக்கு முன்பதாக ஒரு கேள்வி கூட நம்ம மத்தியில ஒரு சகோதரர் ஜேக்கப், திருநெல்வேலியில இருக்கிற ஜேக்கப், அவர் நம்ம மத்தியில இருக்கிற நான் நம்புறேன். அவர் கூட ஒரு கேள்வி வச்சாரு. அது விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேரா படிச்சுட்டு பிற்பாடு அவருடைய கேள்வி நம்ம கேட்கலாம். இப்போ சகோதரி பில்பெட் ராணி. அர்ப்பணிப்பு, வேதபாட வகுப்புகள், விசுவாசம் ஆகியவை இந்த இயக்கத்தினால் உருவாக்கப்பட்டதற்கு ஆதாரமாக தன்னோடு கூட ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு திரு மில்லர் 1844 ஏமாற்றத்திற்கு பின்னர் எழுதிய ஒரு கடிதத்தின் ஒரு பகுதியை கீழே தருகிறோம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றம் உங்களுக்குள்ளும் நாங்கள் விசுவாசிக்கிறபடி எங்களுக்குள்ளும் ஒரு ஆழமான தாழ்மையை உண்டாக்கி இருப்பதுடன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கவும் செய்துள்ளது என்பதை நாங்கள் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறது போல நீங்களும் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை கேள்விப்படுகிறோம். இதற்காக உங்கள் சார்பில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் தாழ்ச்சி அடைந்திருந்தாலும் ஓரளவுக்கு துன்மார்க்கமான மாறுபாடுள்ள சந்ததியினரால் கேலிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் ஓரளவு வேதனைப்பட்டிருக்கிறோம்.
ஆனாலும் நாங்கள் பயப்படவில்லை, தள்ளுண்டு போகவில்லை. உங்களுடைய நம்பிக்கையை பற்றிய காரணங்களை யாராவது கேட்டால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய வேதாகமங்களை திறவுங்கள். பணிவோடும் பயத்தோடும் நம்முடைய மாபெரும் இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகையை குறித்து காட்டுங்கள். எந்த நேரத்திலும் கூட இங்க நிக்கிறேன் சிஸ்டர், மன்னிக்கிறேன், இது ரொம்ப பெரிய பேரா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த இடத்துல வந்து நாங்க பாக்குறோம். சகோதரர் வில்லியம் மில்லர் 1844 அக்டோபரோடு இருக்கிற அந்த ஒரு ஏமாற்றத்துக்கு பிற்பாடு நாங்க பாக்குறோம் அவரு இப்படிப்பட்ட ஒரு லெட்டர் நிருபம் எழுதுறாருதான் நாங்க பாக்குறோம். சகோதரர் ரசல் வந்து அது வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாரு. இதுல வந்து அவருடைய தாழ்மையான ஆவி, அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய இருக்கிற நல்ல குணலட்சணங்கள் இதுல இருந்து வெளிப்படுத்த நாங்க பார்க்கிறோம். அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து எடுத்து பேசும்போது நாங்க பாக்குறோம் அவரு அந்த ஏமாற்றம், ஆமா அது நடந்துச்சு, நம்ம வாங்கிட்டோம், அது கண்டிப்பா நம்மளுக்கு நோவு கொடுத்துச்சு, அது நம்மளுக்கு கஷ்டம் இருந்தது, இது நிமித்தம் நம்மளுக்கு தாழ்மை ஆயிட்டோம், இதனால வந்து நாங்க வந்து கண்டிப்பா மற்ற மாறுபாட சந்ததி கிட்ட கேலி கிண்டல் வாங்குற சூழ்நிலை இருந்துச்சு. இருந்தாலும் நாம வந்து வேத வசனத்தின் வெளிச்சத்திலிருந்து நம்ம இந்த காரியத்தை எடுத்து பேசலாம். இப்படி வந்து இங்க பேசுறதான் நாங்க பார்க்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை குறித்து நீங்க நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க பேசலாம். மற்றும் இதுக்கு முன்னாடி சகோதரர் ஜேக்கப், நீங்க உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். சகோதரர் ஜேக்கப், திருநெல்வேலி. பிரதர் வணக்கம். வணக்கம். இணைப்பிலுள்ள அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்னன்னா, நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, இப்போ இருக்கிற கடைசி கால பரிசுத்தவான்கள் எல்லாமே யோவான் வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் எனக்கு டவுட் என்னன்னா, யோவான் வகுப்பார் மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் பேதுரு வகுப்பாரா இருக்க கூடாதா? இல்லைன்னா தோமாவா இருக்க கூடாதா? இல்லைன்னா வேற எந்த சீசர் வகுப்பாரா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதுதான் கேள்வி. அதற்கு தகுந்த பதில் சகோதரர் கூறுங்க. நல்ல கேள்வி. தேங்க்யூ பிரதர் ஜேக்கப். ஸோ பிரதர் ஜேக்கப்புடைய கேள்வி நீங்க கேட்டிருக்கோம். ஏன் வந்து யோவான் வகுப்பார் நாங்க மட்டும் பார்க்கிறோம், மற்ற அப்போஸ்தலர்கள், உதாரணத்துக்கு பேதுரு அல்லது நாத்தானியல் அல்லது மற்ற அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய பேர்ல ஏன் வந்து ஒரு வகுப்பார் இல்லை? இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி, இது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை. அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி சூழ்நிலையில நாங்க என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அப்போஸ்தலனாகிய யோவான் பத்தி எடுத்து பேசும்போது அவரே ஒரு வகுப்பாரே மாறி அவர் ஒரு வார்த்தை பேசுறார். யோவான் சுவிசேஷம்ல 21ஆம் அதிகாரத்துல, நான் வரும் அளவும் அவர் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமிருந்தா உங்களுக்கு என்ன? சோ இது வந்து யோவானுக்கு மட்டும் குறிப்பா பேசுறாரு. காரணம், இதே யோவான் இன்னும் கொஞ்சம் வருஷம் பின்பு, பல 10 ஆண்டுக்கு பின்பு, அவர் வயசு கிட்டத்தட்ட 100 வயசு வரும்போது, 90 வயசு தாண்டி அவர் எழுதுவார் ஒரு புத்தகம். அதுக்கு பேர் வந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம். அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல வந்து அநேக தரிசனங்கள் பார்த்து அதை குறித்து அவர் எழுதுவாரு. ஆனா அந்த தரிசனங்களுடைய அர்த்தம் அவருக்கு தேவன் கொடுக்க மாட்டாரு. அந்த தரிசனங்களுடைய அர்த்தம் வந்து ஒரு யோவான் வகுப்பார், கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு இருக்கிற லவோதோக்கியா சபை, அவங்க வந்து அந்த புரிதல் தேவன் தருவார் இயேசு கிறிஸ்து உடைய போஜனம் மூலமாய். சோ இது வந்து யோவான் வகுப்பார். அதே மாதிரி ஒரு யாக்கோப் வகுப்பார். ஆமா யாக்கோப் பிரதர், உங்க பேர்ல ஒரு வகுப்பா இருக்கிறாங்க. அது எங்க நாங்க பாக்குறோம்னா, அது சங்கீதம் 46ல நாங்க பாக்குறோம். நீங்க தனியா வீட்டுல வாசித்து பார்க்கலாம். யாக்கோப் வகுப்பார் வந்து சொல்லும் போது அந்த காரியத்தை குறிக்குது. 1881 பொதுவான அழைப்பு
முடிச்ச பிற்பாடு தனிப்பட்ட வகையில யாருக்கு கிரீடம் கொடுக்கப்படுதில்லை. 1881 ஒருத்தர் யாருக்கு இப்போ கிரீடம் வாங்கி வச்சிருக்கிறாங்கன்னா இன்னொருத்தோடையில இருந்து தான் அந்த கிரீடம் வாங்கிக்கிறாங்க. ஒருத்தர் கிரீடம் இழந்து போன பின்பு அவங்க என்ன வாங்குறாங்க. இது பேர் யாக்கோப் வகுப்பார். எங்கே பார்க்கிறோம்? அது யாக்கோபின் தேவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 46. அதே மாதிரி ஒரு ஸ்தேவான் வகுப்பார் இருக்க போகிறது, கடைசி சாட்சி கொடுக்குது. சோ இந்த மாதிரி இருக்குது. ஆனா ஒரு சிலர் இருக்குது, வேத வசனத்தின் ஆதாரத்துல பார்த்து தான் நாங்க பேசலாம். பேதுரு பத்தி ஒரு வகுப்பார் காணப்படுறது இல்ல. இதுதான் நாங்க பார்க்கிறோம். பிரதர் ஜேக்கப், இதுதான் ஆன்சர். ஓகே, நன்றி பிரதர். தேங்க்யூ. இப்போ சகோதரிகள், நாங்க படிச்ச பகுதி குறித்து ஏதாவது உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா பேசலாம். பிரதர் கனிராஜ். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம். அதாவது பிரதர் ஜேக்கப் பிரதர் கேட்ட கேள்விக்கு ஒரு ரிலேட்டிவா ஒரு கேள்வி கேட்கலாம் பிரதர். ஓகே கண்டிப்பா. அதான் பிரதர் அவங்க ஓப்பனிங் क्वेश्चन இருந்துச்சு எனக்கு, அது முந்தின கிளாஸ் கேரி ஓவர். சரிங்க பிரதர். இப்போ அவங்க கேட்ட கேள்வியில இப்போ நீங்க சொன்னீங்களா பிரதர், யாக்கோப் வகுப்பார், யோவான் வகுப்பார் சொன்னீங்களா. இப்போ இன்னும் கூடுதலான என்னன்னா ஏசையா, அதாவது எலியா வகுப்பார், அப்புறம் அதாவது யோவான் ஸ்நானகன் வகுப்பார், இந்த மாதிரி நிறைய வகுப்பார் வர்றாங்க. அது எந்த காலகட்ட சபைக்கு நம்ம ரொம்ப டீடைல்குள்ள போல கனி, அந்த ரொம்ப டீடைல்குள்ள போல. ஏன்னா அது நம்மளுடைய இந்த ஸ்டடியோடைய இருக்கிற பகுதி இல்ல. ஆனா நீங்க தேங்க்யூ, நீங்க கொடுக்குற அந்த டீடைல்ஸ். ஆமா, ஏலியா வகுப்பா இருக்கிறாங்க, மாம்சத்துல இருக்கிற சபை. யோவான் ஸ்நானகன் இருக்கிற வகுப்பா இருக்கிறாங்க. முழு இருக்கிற சுவிசேஷ யுகத்தோடைய இருக்கிற சபை யோவான் ஸ்நானகத்துல அவருடைய வாழ்க்கையில அடையாளப்படுத்திட்டு. ஸோ ஆமா, நீங்க கரெக்டா சொல்றீங்க. பட் நாங்க அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயில்ல போல. காரணம், நம்ம அந்த பாயிண்ட் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஆனா இது 3rd வால்யூம்ல அது விஷயம் இல்லை. சரிங்க, ஓகே, தேங்க்யூ. இப்போ நாங்க படிச்ச பகுதியில யார்கிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது நாங்க பார்த்தோம் முந்தின பேரால எப்படி சகோதரர் ரசல் அவர் ஹபக்குக் 2:2-3 வச்சு சகோதரர் வில்லியம் மில்லருக்காக அவர் எடுத்து பேசுறாரு. ஆனா உண்மையா பார்த்தாக்கா அது ஆக்சுவலி அப்ளை ஆகுது. சகோதரர் ரசல் அவருடைய இருக்கிற முழு மினிஸ்ட்ரி, அவருடைய ஊழியம் 1878 1916 வரை. இப்ப நம்ம படிச்சிருக்கிறோம் ஒரு நிருபம். அந்த நிருபம் சகோதரர் வில்லியம் மில்லருடைய நிருபம். அந்த ஏமாற்றத்துக்கு பிற்பாடு அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகள், எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட குண லட்சணம் எடுத்து பேசுகிறாரு. அவர் வேதத்தை சுற்றி காமிச்சுக்கிறாரு. நம்முடைய விசுவாசம் வேதம், தனிப்பட்ட எந்த நபர் கிடையாது. வேதத்துல இருந்து நம்ம கிடைக்குது நம்மளுடைய விசுவாசத்தின் ஆதாரம். அதை எடுத்து சொல்லின்கிறார். ஏமாற்றம், ஏமாற்றம், வலி இருந்தாலும் அவரு சொல்றாரு, நாம தேவன் மேல நம்பிக்கை உறுதி வச்சுக்கிறோம். ஏதாவது கருத்துக்கள் இருக்கா சகோதரிகள்? ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க பேசலாம். ஒருவேளை இல்லைன்னா நம்ம தொடரலாம். சிஸ்டர் தொடருங்க. எந்த நேரத்திலும் கூட உங்களுடைய விசுவாசத்திற்கான காரணங்களுக்காக உங்களிடத்தில் கேட்பவரை உங்களுடைய ஊழியக்காரரிடம் செல்லும்படி செய்ய வேண்டாம். உங்களுடைய விசுவாசம், வேதாகமும் உங்களுடைய தத்துவம் தேவனிடத்தில் இருந்து வருகிற ஞானமாகும். உங்களை இணைத்திருப்பது பரிசுத்தவான்களின் அன்பும் ஐக்கியமும் ஆகும். உங்களுடைய போதகர் பரிசுத்த ஆவி, உங்களுடைய பேராசிரியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்தவான்களுடைய எல்லா விதமான அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் இந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் அதை உறுதி செய்கிறது.
அது 2 மாறாத போதும் விசேஷங்களினால் சிஸ்டர் இங்க நிப்பாட்டலாம். இது பெரிய பேரா பீஸா நம்ம பண்ணிட்டு பார்க்கறோம். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம் பிரதர் என்ன பிரதர் வில்லியம் மில்லர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய விசுவாசத்துக்காக நாங்க ஒரு ஊழியக்காரன் சுற்றி காமிக்கிறதுல அந்த ஊழியக்காரன் கொடுக்கிற வார்த்தை அல்லது பதில் தான் அதை நான் நம்பிட்டு அதுதான் வந்து எல்லா கேள்விக்கு பதில் இருக்கு அப்படி நம்ம பார்க்கல. மாறாக நம்முடைய ஆதாரம் வேதாகமம், நம்முடைய இருக்கிற ஞானம் தேவனுடைய வசனத்திலிருந்து தான் வெளிப்படுது. நம்மளுடைய ஐக்கியம் தேவனுடைய இருக்கிற ஜனங்கள், அவருடைய அந்த பரிசுத்தவான்களுடைய இருக்கிற ஐக்கியம், நம்முடைய போதகர் தேவனுடைய இருக்கிற பரிசுத்தாவி, நம்மளுடைய இருக்கிற பார்க்கிறோம் ஆசிரியர், அதாவது ப்ரொஃபஸர், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த வகையில தான் நாம இருக்கிறோம். இந்த வகையில தான் தேவன் நம்மளை ஸ்தாபனை பண்ணிட்டாரு. அவருடைய வேதாகமத்தோடைய இருக்கிற எல்லா விதமான வார்த்தைகள் வழியாய் நம்ம வந்து அது வாக்குத்தத்தமா நம்ம நம்பி நம்ம இருக்கிறோம். இது வந்து சகோதரர் வில்லியம் மில்லர் இந்த நிருபத்துல எழுதின்கிறாரு. ஏதாவது கருத்து, கேள்வி சகோதர சகோதரிகளே? பரிசுத்தாவி, போதகர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆசிரியர், அப்படிப்பட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? தெளிவா புரிஞ்சிருக்கிறீங்களா எல்லாரும்? தொடரலாம் சிஸ்டர். அது 2 மாறாத விசேஷங்களினால் உங்களிடத்தில் பத்திரப்படுத்தப்பட்டுள்ளது. தேவனுடைய ஆலோசனையும் ஆணையும் ஆகும். இதில் தேவனால் எவ்வளவேனும் பொய் சொல்ல முடியாது. அது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் இரத்தத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் ஜீவனினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு முத்திரையிடப்பட்டுள்ளது. சகோதரரே, ஒருபோதும் பயப்பட வேண்டாம். என்ன சொல்ல வேண்டும் என்பதை தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அதன் விளைவுகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். தேவன் கூறுகிறார், நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களுடைய சொல்லு. எசேக்கியேல் 12வது அதிகாரம் வசனம் 22 மற்றும் 23. இதில் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு வெளிப்பாடு என்று எனக்கு தோன்றுகிறது. காலத்தை குறித்து போதித்த போது ஆயிரக்கணக்கானவர்கள் வேதத்தை படிக்குமாறு தூண்டப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பாதையில் பெரிய அளவில் தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டு இருக்கிறது. அவர் நல்லதென்று ஏற்படுத்தினதை அவர் விருப்பத்தின்படியான வழியிலும் காலத்திலும் நிறைவேற்றுவார். இங்கே முடியுது இந்த பேராகிராஃப். ஸோ அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை பாருங்க, இந்த பகுதி, இந்த நிருபம் பகுதி நாங்க பார்க்கிறோம். சகோதரர் வில்லியம் மில்லர்ல இருந்து நம்ம பிரதர் ரசல் வைக்கிறாரு. இந்த இடத்துல வந்து அவருடைய விசுவாசம், அவருடைய தெளிவான இருக்கிற பார்வை, அவர் எப்படி வேதத்துல இருந்து தேவன் மேல எவ்வளோ அவர் விசுவாசம் வைக்கிறாரு, எந்த விதத்துல நம்ம பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. என்ன சொல்லி போனாக்கா, நாம் அவருடைய ஊழியக்காரங்கள், அவர் வந்து நம்மளை பயன்படுத்துறாரு. நம்ம பேசினாலும் அவர் வந்து நம்ம வார்த்தை கொடுத்து நமக்கு வாய்ப்பு கொடுத்து தான் நம்ம பேசுறோம். இப்படி வந்து அவர் சொல்றாரு தான் நம்ம பார்க்கிறோம். அவருடைய காரியத்துல வந்து நம்ம ஞாபகம் வைக்கணும் 2 விஷயம். இந்த தெய்வீக திட்டம் காரியத்தை குறித்து அவர் வந்து அவர் பொய் பேச முடியாது. எந்த ஒரு விஷயத்தை வந்து அதை பொய் நம்ம எடுக்கவே முடியாது. 2வது, இந்த தெய்வீக திட்டத்துல அவர் இவ்வளவு பெரிய திட்டத்தை செஞ்சுங்கிறாரு. அவருடைய ராஜ்யத்து வர்றது அவருடைய கர்த்தருடைய 2ஆம் வருகை அந்த திட்டத்துல இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி நிரூபிக்கப்பட்டுக்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இருக்கிற கல்வாரி மரணம், அவருடைய சிந்தித்த ரத்தம், அவருடைய உயிர்த்ததல் மற்றும் அவருடைய முழு வாழ்க்கை. இந்த மாதிரி விஷயத்தை வந்து சகோதரர் வில்லியம் மில்லர்
தெளிவாக எழுதுறதான் இங்க நாங்க பார்க்கிறோம். ஸோ இப்போ சகோதர சகோதரிகளே, இதன் மேல உங்களுடைய தனிப்பட்ட ஏதாவது கேள்வி, கருத்து இருந்தா நீங்க பேசலாம். ஒருவேளை ஏதோ ஒரு விஷயம் நீங்க புரியலன்னா அது கூட நீங்க கேட்கலாம். சகோதரர் மற்றும் சகோதரி 2ம் பேசலாம். எந்த ஒரு தடை கிடையாது. ஆ சகோதரி புனிதா. எஸ் சிஸ்டர். வாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம். பிரதர், ஆஃப்டர் டிசப்பாயின்ட்மெண்ட்க்கு அப்புறமா ஏதாவது ஸ்டடி பண்ணி டேட் எதுவும் மார்க் பண்ணாங்களா வில்லியம் ஆக்சுவலி மில்லர்? நல்ல கேள்வி. இந்த ஒரு இருக்கிற 1844 அக்டோபர் 22ஆம் தேதியுடைய ஏமாற்றத்துக்கு பின்பு ஆராய்ச்சி பண்ணி வேற ஏதோ டேட் அவங்க பார்த்தாங்க. இந்த மாதிரி கேள்வி சகோதரி புனிதா கேட்கும்போது நாம இதுக்கு பதில் என்ன, நம்ம தெரிஞ்ச வரைக்கும் என்ன பதில்னா, இதுதான் கடைசி டேட் சிஸ்டர். இதுக்கு முன்னாடி சகோதரர் வில்லியம் மில்லர் வந்து முன்னாடி அநேக டேட்ஸ் பார்த்தாரு. அநேக டேட்ஸ்ல வந்து அது அநேக ஏமாற்றம் வாங்கிட்டு பின்பு இதுதான் கடைசி முற்றுப்புள்ளி போடுற டேட். இதுக்கு பின்பு அவர் எந்த ஒரு டேட்டை தேடல. இந்த இருக்கிற ஏமாற்றத்தை வந்து அவரு பின்னாடி அதை பொறுப்பெடுத்து இந்த நிருபத்தை எழுதுறதான் இங்க நாங்க பாக்குறோம். பட் அதுக்கு முன்னாடி அவர் அநேக டேட்ஸ் எதிர்பார்த்தாரு. அந்த டேட்ஸ் எல்லாம் அது நடக்கல. நீங்க ஞாபகம் இருக்கும், இதுக்கு முன்னாடி இருக்கிற சில பேஜஸ் நாங்க அந்த காரியத்தை நாங்க பார்த்தோம். நல்லா நல்ல கேள்வி. தேங்க்யூ. இங்க ஒரு பாயிண்ட் நாங்க வந்து சுற்றி காமிக்கணும். ஒரு வசனம் பிரதர் வில்லியம் மில்லர் அவரு ரெஃபரன்ஸ் பண்றாரு. எசேக்கியல் 12ஆம் அதிகாரம் 22, 23. கொஞ்சம் சிஸ்டர் வாசிக்கிறீங்களா பில்பட்டானி சிஸ்டர்? ஓகே பிரதர். எசேக்கியேல் 12வது அதிகாரம் வசனம் 22 மற்றும் 23. மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? ஆகையால் நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோட சொல்லு. ஆக்சுவலி இந்த வசனம் பிரதர் வில்லியம் மில்லர் எடுத்து அவரு பயன்படுத்தி இருக்கிறாரு. இது ஓரளவுக்கு தான் இது அது வந்து நிறைவேற்றுதல் சொல்லலாம். அதாவது வந்து எப்படி சொல்லலாம்னா, தேவன் கண்டிப்பா கடைசியில வெளிப்படுவார். அவரே சொல்றார், அவரே அந்த விஷயத்தை உறுதி கொடுக்கிறார். ஆனாலும் இந்த வசனத்துடைய உண்மையான நிறைவேற்றுதல் அன்பு சகோதர சகோதரிகள நம்மளுக்கு முன்னாடி இருக்குது. இது ஆக்சுவலி பேசுது நாங்க பாக்குறோம் இன்னைக்கு 2026க்கு பின்னாடி இருக்கிற காலகட்டம். ஏனென்றால் நாம் இந்த லவோதோக்கியா சபையுடைய கடைசி அவயங்கள் நாம வந்து சிலர் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்புகள் நிமித்தம், அந்த எதிர்பார்ப்புகள் வந்து அது நடக்காத நிமித்தம், அந்த ஏமாற்றம் வாங்குறது நிமித்தம் ஒரு பயம் பரவிட்டுது எல்லா இருக்கிற சகோதர சகோதரிகள் உலகம் முழுவதும். என்ன பயம்னா, தரிசனம் எல்லாம் அவமானமாகும், நாட்கள் எல்லாம் நீடிக்கும். இந்த வசனத்தை சகோதர சகோதரிகளே ஆக்சுவல் அப்ளிகேஷன் இப்போ நம்ம நாட்கள்ல இது சுற்றி காமிக்கிறது சில விஷயங்கள். இன்னைக்கு அது நம்ம சப்ஜெக்ட் கிடையாது. ஆனா நான் டச் பண்றேன். காரணம் சகோதரர் வில்லியம் மில்லருடைய நிருபத்துல இது கோட் ஆயிட்டுக்குது. ஆனாலும் இந்த வசனத்தோடு இருக்கிற கான்டெக்ஸ்ட் பார்த்தாக்கா இது பேசுறது பெரிய சத்தியம். உங்களுக்கு நம்மளுக்கு இந்த சமயத்துல 2026க்கு பின்பு. சகோதர சகோதரிகள் ஏதாவது உங்களுடைய கேள்வி, கருத்துக்கள்
புரியாத விஷயம், அது கூடுதலான கருத்துன்னு தான் நீங்க பேசலாம். எதுக்கு பயப்படாதீங்க, பேசுங்க. நம்ம எந்த விதமான தடை கிடையாது. சகோதரர் ஜேக்கப். பிரதர் ஒரு என்ன சந்தேகம் தான். ஜேக்கப்? என்னன்னா இப்ப வில்லியம் அந்த மில்லர். பிரதர் வந்து வில்லியம் மில்லர். வில்லியம் மில்லர் அவங்க வந்து 1844 சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி வேற யாராவது வில்லியம் மில்லர் இல்லாம வேற யாராவது இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? இந்த வருஷத்துல கட்டாயம் வந்துருவாங்க. ஓ, அந்த நேரத்துல 1844 சமயத்துல வேற யார் அப்படி பேசிட்டு இருந்தா அப்படி கேள்வி கேக்குறீங்களா? ஆமா பிரதர். ஆமா, இதுக்கு ஆன்சர் வந்து நாங்க பார்க்கும்போது சகோதரர் வில்லியம் மில்லர் தான் விசேஷமான கருவி தேவன் பயன்படுத்திட்டார் இந்த விஷயத்தை குறித்து, இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து, இந்த தீர்க்க தரிசனத்தோட இருக்கிற வெளிப்பாடு குறித்து அவர் பயன்படுத்திட்டாரு. ஆனா நீங்க ஞாபகம் இருக்கும், இந்த 3rd வால்யூம்ல முந்தின பேஜஸ், சில பேஜஸ் முன்னாடி நம்ம பார்க்கிறோம், சில பக்கங்கள் முன்னாடி பிரதர் ரசல் வந்து என்ன எழுதுறாருன்னா, இந்த இருக்கிற தீர்க்க தரிசனத்துடைய வெளிச்சம், இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னா கர்த்தருடைய 2ஆம் வருகை எதிர்பார்ப்பு வெளிச்சம் ஜெர்மனில ப்ரொஃபசர் பெங்கல் அவர் வந்து யூரோப்ல அவர் வந்து முதல் எடுத்து பேசினாரு. அதுக்கு பின்பு ஜோசப் வுல்ஃப் அவர் வந்து ஆசியா பகுதியில அவர் வந்து கூட இந்த விஷயத்தை எடுத்து பேசினாரு. ஆனா மிக தெளிவா ரொம்ப கோர்வையா பேசி அப்புறமா ஒரு எதிர்பார்ப்பு வச்சு, அப்போ அந்த எதிர்பார்ப்பு கொண்டு வந்துச்சு ஒரு பெரிய ஏமாற்றம், அது சகோதரர் வில்லியம் மில்லர். பட் உங்களுக்கு கேள்விக்கு பதில், இன்னும் 2 நபர்கள் யூரோப்ல ப்ரொஃபசர் பெங்கல் அவர் வந்து ஜெர்மனி நாடு, அப்புறமா ஆசியா பகுதியில ஊழியக்காரன் ஜோசப் வுல்ஃப். 2-3 பக்கம் முன்னாடி இதே 3rd வால்யூம்ல நீங்க அந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் பிரதர். சிஸ்டர் பெல்வெட்ரானி கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? எந்த பேஜ் நம்பர் வருது அந்த ப்ரொஃபசர் பெங்கல் மற்றும் அந்த ஊழியக்காரன் வுல்ஃப், அது எங்கே சிஸ்டர்? அது எப்போனா அந்த சின்ன சின்ன டைட்டில் வருது, எந்த தேதிகள் 539 இருந்து ஆரம்பிக்கிறது. பக்கம் 94 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். 94 ஃபர்ஸ்ட் பேரா பிரதர் ஜேக்கப். பிரதர் ஜேக்கப் பாத்தீங்களா? 94 ஃபர்ஸ்ட் பேரா. அதுல திரு மில்லர் பேப்டிஸ்ட் சபையில் மிகுந்த ஒரு ஆர்வம் உள்ள அந்த பத்தி தானே? ஆமா, அங்க நீ பாரு, ப்ரொஃபசர் பெங்கல் அவர் துபிங்கன் ஜெர்மனில, அதுக்கு பின்பு ஒரு ஊழியக்காரன் வுல்ஃப், அவர் பேர் ஜோசப் வுல்ஃப், ஆசியா பகுதியில. இவங்க தான் முதல் சில இந்த 2ஆம் வருகை பற்றியான தீர்க்க தரிசனம் மற்றும் கால கணக்கோடு இருக்கிற ஆராய்ச்சி செய்யறவர். சாரி பிரதர், பக்கம் 90 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகே ஓகே ஓகே, சாரி பிரதர் ஜேக்கப், பக்கம் 90. 90ல மத ரீதியான ஒரு இயக்கம் 1800. அதான் பிரதர், அந்த பேராகிராஃப். ஓகே, நன்றி. தேங்க்யூ. தொடருங்கள். ரைட். மற்ற சகோதர சகோதரிகள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள்? நீங்க சைலண்டா இருந்தா நம்ம தொடர போறோம், வாய்ப்பு போயிடும். தொடரலாம். ஏமாற்றத்தின் ஆண்டு
1844 உணர்ந்து கொள்ள வேண்டிய 1335 நாட்களின் முடிவு காலம் வரை உள்ள காத்திருந்த காலத்தை விளக்கமாக கூறும் வகையில்தான் நம்முடைய ஆண்டவரின் ஓமைகளில் ஒன்று இதற்கென்றே கொடுக்கப்பட்டது. அதை கீழே கொடுக்கிறோம். 10 கன்னிகைகளின் ஓமை. மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை. இந்த ஓமை அப்பொழுது என்கிற வார்த்தையோடு ஆரம்பமாவது. இது ஆண்டவருடைய நாளில் உடனடியாக நிறைவேறுவதற்கானது அல்ல, ஆனால் எதிர்காலத்தில் நிறைவேறும் என்பதை காட்டுவதற்காக அப்பொழுது பரலோக ராஜ்யம் அது கரு அளவில் உள்ளது. அது சிலர் அல்லது எல்லா பரிசுத்த ஜனங்களும் அந்த ராஜ்யத்தில் சுதந்திரவாளிகள் ஆவதற்கு தகுதி பெறுபவர்களுக்கு அடையாளமாக காட்டப்பட்டுள்ளது. தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த இருக்கிற பேரால இப்போ நீங்க எல்லாரும் சகோதர சகோதரி நீங்க என்கிட்ட சொல்லணும், அப்பொழுது இந்த வார்த்தையில வந்து இந்த ஓமை ஆரம்பிக்கிறது. மத்தேயு 25:1. அந்த அப்பொழுது பத்தி சகோதர ரசல் இங்க என்னதான் சொல்லியிருக்கிறார் நீங்க எல்லாரும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சிஸ்டர் பில்பெட் ராணி இந்த வசனம் 25:1 கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த சகோதர சகோதரி எல்லாரும் சொல்லுங்க, என்ன புரிஞ்சுட்டீங்க? அப்பொழுதுடைய அர்த்தம் என்ன? என்ன பிரதர் எழுதின்கிறார்? நீங்க புரிஞ்சுக்கிற அர்த்தம் நான் கேட்கல. இங்கே தமிழ்ல பிரதர் என்ன சொல்லின்கிறார்? காத்திருக்கும் காலப்பகுதி 1844 இருந்து 1835 வரை காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான் இருக்கிறது. சோ அந்த 1874 பின்பு காலப்பகுதி இந்த அப்பொழுது குறிக்குதா? காத்திருக்கும் காலப்பகுதி 1874 பின்பா இல்லாட்டி அதுக்கு முன்பா? அதுக்கு முன்பு 1844. சரியா? இது 1800. யார் இது சிஸ்டர்? சிஸ்டர் பெல்வெட்ரன். சாரி எனக்கு கண்டுபிடிக்கல, இந்த ஸ்கிரீன்ல ஒன்றும் வரல. ஓகே தேங்க்யூ. பிரதர் ஜேக்கப் எதை சொல்ல போறார்? ஜேக்கப் பிரதர் சொல்லுங்க. பிரதர் அப்பொழுது அப்படிங்கிறது வந்து 1844 இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் குறிக்கிறதா தான் நான் பாக்குறேன். அப்பொழுது அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்தையோ இல்லைன்னா ஒரு நாளையோ குறிக்கிறது இல்ல, அது கண்டினியூவான நாள் அப்படின்னு தான் குறிக்கிறத பாக்குறேன். இப்போ இந்த வரிகள்ல பிரதர் ரசல் எழுதுற வரிகள்ல என்ன சொல்றாருன்னா, அந்த அப்பொழுது வந்து அந்த அர்த்தம் வந்து அது உடனடியே இல்ல, அது குறிக்குது கர்த்தருடைய நாளுக்குள்ள கொஞ்சம் வரப்போற காலங்கள்ல. அதாவது வந்து அவர் பேசியிருக்கிறாரு 1874 பின்பு அப்படி வந்து அவர் எழுதியிருக்கிறார். அப்படி புரியுதா தமிழ்ல? பாருங்க, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் வந்து அந்த வார்த்தை வரிகள் பாருங்க பிரதர் எழுதுறது. நான் கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறோமா? ஜேக்கப் பிரதர் இன்னும் உன் கை மேல உயர்த்திருக்குது, ஏதோ பேசணுமா? இல்ல. ரைட். மற்ற சகோதர சகோதரிகள் பேசுங்க இப்போ ஃப்ரீயா. நான் கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்னா ஒரு காரணம், நான் பேச போறேன் இதை பத்தி. அப்பொழுது இந்த மாதிரி வந்து பிரதருடைய கருத்து என்னன்னா, இது உடனடிய அர்த்தம் இல்ல, இது பின்பு கர்த்தருடைய நாளுக்குள்ள அது வரப்போற காலத்துல அது வந்து அர்த்தம் குறிக்குது. அதாவது கர்த்தருடைய நாள் சொன்னா 1874 பின்பு அப்படித்தான் பிரதர் எழுதிருக்கிறாரா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நானா தப்பா புரிஞ்சிருக்கிறோமா இல்லாட்டி அது அப்படித்தான் இருக்குதா? அப்படித்தான் இருக்கு இல்லைங்களா? தேங்க்யூ பிரதர் ஆண்டனி.
தேங்க்யூ ஆத்ரி பிரபு, தேங்க்யூ. வேற சகோதர சகோதரிகள் நீங்க என்ன சொல்றீங்க? பெரோசியா கருவளவில் உள்ளது. ஓகே, சிஸ்டர் பில்பெட்ரானி சொல்றாங்க 1874க்கு பின்பு பெரோசியா காலத்துல. கனிராஜ் பிரதர் கை தூக்கிக்கிறார். பிரதர் இது 1874க்கு பிறகுன்னு பார்க்க முடியாது brother. இது சுவிசேஷ யுகம் முழுவதும் பார்க்குற மாதிரி இருக்கு brother. ஆஹா, அப்படியா? ஓகே ஓகே. இது பிரதர் ஆனா இன்னைக்கு பிரதர் ரசல் என்ன எழுதிருக்கிறார் நான் கேட்கிறேன். பிரதர் ரசல் எப்படி எழுதிருக்கிறாரு? பிரதர் ரசல் எழுதிருக்கிறாரு, இந்த அப்பொழுது வந்து இது குறிக்குது கர்த்தருடைய நாள்ல, உடனடியே இல்ல, பிற்பாடு, பிற்காலத்துல. அதாவது 1874ல ஆரம்பிக்குது கர்த்தருடைய நாள், அதுக்கு பிற்பாடு. அப்படி வந்து பிரதர் எழுதுறாரு. கரெக்டா? உங்க புக் ஓபன் ஆயிருக்குதா உங்க முன்னாடி? இல்ல அதுல வருடம் ஒண்ணும் போடல brother. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பொழுது இல்ல இல்ல பரலோக அவர் ராஜ்யம் அவர் அப்படி அவர் எழுதிருக்கிறது அர்த்தம் தான் நான் கேட்கிறேன் கனி. உங்ககிட்ட உங்க தேர்ட் வால்யூம் ஓபன் ஆயிருக்கா? இருக்கிறது. அதுல பாருங்க. அதுதான் நான் கேட்கிறேன். பிரதர் என்ன எழுதிருக்கிறாரு அது கரெக்டா? நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க. அப்பொழுது, அப்பொழுதோட இருக்கிற அர்த்தம். ஊட்டில இருந்து சகோதர சகோதரிகள் யார சொல்றீங்களா? அப்பொழுது அப்படித்தான் வந்து எழுதிருக்குதா? நான் கரெக்டா சொல்லிருக்கிறோமா? இந்த மாதிரி பிரதர் வந்து சொல்லிருக்கிறாரு, இந்த அப்பொழுது உடனே குறிக்கிறது இல்ல, இது குறிக்குது கர்த்தருடைய நாள்ல, வரப்போற காலத்துல. அதுதான் எழுதிருக்கிறா இல்லைங்களா? இந்த உவமையுடைய ஆரம்ப வசனம், இந்த ஆக்சுவலி இந்த 10 கன்னிகையுடைய உவமையுடைய ஆரம்ப வசனம். ஃபியூச்சர்ல மாதிரி தான் எழுதியிருக்கிறார் brother. தேங்க்யூ சிஸ்டர் சிஞ்சு. ஃபியூச்சர்ல தான் எழுதிருக்கிறதா பாக்குறோம். சரி சகோதர சகோதரிகள், நீங்க எல்லாரும் பேசிட்டீங்க நான் நம்புறேன். இல்ல பேச விரும்புறீங்களா? பேசிட்டீங்க நான் நம்புறேன். இப்ப நான் உங்களுக்கு முன்பாக ஒரு கருத்து வைக்க போறேன். என்ன ஒரு கருத்து வைக்க போறேன்னா, நம்ம கூட இருந்தாரு ஒரு அருமையான சகோதரர் சில வருஷங்கள் முன்னாடி. அவர் பேர் சகோதரர் சுந்தர். சகோதரர் சுந்தர் வந்து என்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. என்கிட்ட இந்த உவமை பத்தி பேசும்போது அவர் ஆக்சுவலி ஒரே ஒரு சப்ஜெக்ட் பேசினார் அவருடைய இருக்கிற ஊழியத்துல. இந்த உவமை மேலதான் அவர் வந்து ஒரு சப்ஜெக்ட் பேசினார். அப்போ இந்த அப்பொழுது இருக்கிற அர்த்தம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ரொம்ப அருமையான மீனிங் கொடுத்தார். அதுதான் இந்நாள் வரை உறுதியா நான் நம்பிக்கிறேன். அது வந்து உங்க முன்பாக நான் இப்போ வைக்கிறேன். அப்பொழுது ஆரம்பிக்கிறது இந்த உவமை. அப்பொழுது பரலோக ராஜ்யம். அப்பொழுதோடைய அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, பரலோக ராஜ்யம் குறிக்குது சுவிசேஷ யுகத்தோட இருக்கிற புதிய சிருஷ்டி. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்களுடைய தீவட்டிகள் எடுத்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக 10 கன்னிகைக்கு ஒப்பாக இருந்தன. இப்ப நோட் பண்ண டீடைல்ஸ். அப்பொழுது அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். நோட் பண்ண டீடைல்ஸ். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தாங்களுடைய தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு, இது குறிக்குது 1799. 1799க்கு பின்பு 1804ல பைபிள் சொசைட்டி ஸ்தாபிக்கப்பட்டது. 1804ல இருந்து 1820 கிட்டத்தட்ட அநேக பைபிள் சொசைட்டி ஸ்தாபிக்கப்பட்டு பைபிள்ஸ் இப்போ தீவட்டிகள் வந்து தனிப்பட்ட வகையில அந்த கன்னிகைகளுடைய கையில பெற்றுக்கொள்ற அளவுக்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பைபிள் வந்து கைப்பிரதிகள் நிலையில இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் பைபிள் வந்து கம்மி விலை வாங்குற அளவுக்கு ஒரு சொந்த பைபிள், ஒரு சொந்த புத்தகத்தை வாங்குற அளவுக்கு இந்த இருக்கிற மையம், பைபிள் சொசைட்டி மையம் மூலமாய் அது வெளிப்பட்டது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுனால பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் ஆயிட்டு பிற்பாடு கர்த்தருடைய மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக, ஆமா ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம், அவருடைய 2ஆம் வருகை, அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற ஆராய்ச்சி, தியானம், தீர்க்க தரிசனம், வேதத்திலிருந்து காலக்கணக்கு, வேதத்திலிருந்து தாங்களுடைய தீவட்டிகளை எதிர்கொண்டு
அந்த தீவட்டிகள் எடுத்துக்கொண்டு அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக பொறுப்புட்டாங்க. இதுதான் வில்லியம் மில்லரோட இருக்கிற அமைப்பு. சோ 1799, 1804, அப்படியே 1829, இது எல்லாம் இருக்கிற டேட்ஸ், இதெல்லாம் இருக்கிற விஷயங்கள் அப்பொழுது அப்பொழுது உடைய அர்த்தம் வருது இந்த ஓமை துவக்கும் போது. இதுதான் சகோதர சகோதரிகளை உங்க முன்பாக வைக்கிறதுக்கு தாழ்மையா விரும்பிட்டோம். இப்போ உங்க கருத்துக்கள் பேசுங்க. எல்லாமே மௌனமா இருக்கிறீங்க. என்ன அர்த்தம்னா இது இது எல்லாரும் நீங்க ஒத்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். சகோதரர் கனிராஜ். அதாவது மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறாங்க தீவட்டியை பிடிச்சிட்டு. அதுல எப்படி 5 பேர் மற்றும் புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க எப்படி நம்ம அது நெக்ஸ்ட் வருது. அது நெக்ஸ்ட் வருது. நான் வெறும் அப்பொழுது ஃபர்ஸ்ட் வசனம் மட்டும் பேசிக்கிறேன் கனி. ஓகேங்க ஓகேங்க. வெறும் ஃபர்ஸ்ட் வசனம் அது வரேன். இப்ப நெக்ஸ்ட் வசனம். இப்ப இது வெறும் ஃபர்ஸ்ட் வசனம் பேசிக்கிறேன். அந்த பேரால தான் இருந்துச்சு. இப்பதான் கேட்டேன். இல்ல அது வரோம். நம்ம இன்னும் வரலாங்க. அது நெக்ஸ்ட் பேரா. இப்ப இந்த ஆமா சாரி 5 புத்தியுள்ள 5 புத்தி இல்லாத இருக்குது விஷயம். அந்த 5 புத்தியுள்ள புத்தி இல்லாத விஷயம் அடுத்து நாங்க பாக்குறோம். இப்போதைக்கு அந்த 5 புத்தியுள்ள 5 புத்தி இல்லாத 2 வகுப்பார் குறிக்கிறது தான் நம்ம பேசுறோம். இந்த ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்ட நிலையில புது சிருஷ்டி மத்தியில 2 வகுப்பா இருக்கிறாங்க. புத்தியுள்ள வகுப்பார், புத்தி இல்லாத வகுப்பார். புத்தியுள்ள வகுப்பார் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. புத்தி இல்லாத வகுப்பார் பிரவேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நான் நம்புறேன் எல்லாரும் இப்போ அப்பொழுதோடு இருக்கிற விஷயத்தை உள்வாங்கிட்டீங்க, தியானம் பண்ணிக்கிறீங்க. உடனே ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு மத்தியில இருந்து எதுவுமே இல்லை. சரி, அப்படி இருந்தாலும் நம்ம தொடரலாம். படிக்கவா? படிங்க சிஸ்டர். எண்ணிக்கை முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல, விகிதாச்சாரமும் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. இந்த ஓமை மணவாளனை சந்திக்கும்படியாக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள் மத்தியில் ஏற்பட்ட ஓர் எதிர்பார்ப்பிற்கு கற்றுக் கொடுக்கிறது. இதில் 2 வகுப்பினர் காட்டப்படுகின்றனர். இங்கே புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். கன்னிகை என்கிற வார்த்தை பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஆகவே இந்த ஓமையில் கூறப்பட்டுள்ள புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் பரிசுத்த ஜனங்களை குறிக்கிறார்கள். சொல்ல போனால் மணவாளனை சந்திக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் எவரும் பாவத்தை நேசிப்பவர்களாக இருக்க முடியாது. அவர்களில் அநேகர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட. இந்த நெக்ஸ்ட் பேரல அங்கே அந்த ஓமையோடைய 2வது 3வது வசனம் பத்தி எடுத்து பேசுறதுதான் நாங்க பாக்குறோம். இந்த 2வது 3வது வசனத்துல அந்த 5 புத்தியுள்ள 5 புத்தி இல்லாத இருக்கிற கன்னிகையை குறித்து விவரங்கள் நாங்க பார்த்துக்கிறோம். அந்த விவரங்கள் நாங்க பார்க்கும்போது இங்க புத்தியுள்ள புத்தி இல்லாத கன்னிகைக்கு ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டுகிறது. அந்த கணக்கு கொடுக்கப்படும் போது இங்க பிரதர் அசலனா அந்த கணக்குக்கு ஒரு எந்த விதமான ஒரு அர்த்தம் நாம எடுக்க கூடாது அப்படி சொல்றாரு. ஆனா இது குறிக்குது 2 வகுப்பார். இந்த 2 வகுப்பார் நாங்க பாக்குறோம். இந்த கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்தான எதிர்பார்ப்புக்கு ஒரு ஒரு வாஞ்சியோட நிலையில அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அதுல 2 வகுப்பா இருக்கிறாங்க. கன்னிகைகளா இருக்கிறாங்க. கன்னிகை சொல்லும் போது எல்லாரும் நாங்க பாக்குறோம். பார்க்கும்போது எப்படி இருக்கிறாங்கன்னா கேட்டோம்னா கன்னிகைன்னா சுத்தம், தேவனுடைய உண்மையான சுத்தமான சத்தியத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த சத்தியம் கொடுக்கப்பட்டு இருக்குது ஆவினால் ஜனப்பித்தல் வழியாய். இப்போ இவங்க 2 பேர்ல இதெல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஜனங்கள். இந்த 2 பேர்ல 2 விதமான பிரிவினை, ஒன் புத்தி உள்ள ஒன் புத்தி இல்லாத இருக்கிறாங்க தான் இங்க சொல்றாரு.
ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா நீங்க பேசலாம். எனக்கு ஒரு கடைசியில ஒரு கருத்து பேச போறோம். அந்த 5 ஏன் அப்படி சொல்லிருக்குது உவமையில? ஏதோ பிரதர் ரசல் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படி சொன்னாரு. சகோதர சகோதரிகள நீங்க பேசலாம். ஏதாவது கேள்வி இருந்தா, கருத்து இருந்தா பேசலாம். எது புரியலன்னா கூட கேட்கலாம். விஷயத்தை புரிஞ்சுட்டோம். இந்த ஆரம்ப வசனங்கள் பேசின்கிது. அந்த மில்லர் அமைப்புடைய சமயத்துல இருந்த புது சிருஷ்டி பரிசுத்தவான்கள் அவங்க தான் வாங்குறாங்க. இது ஏமாற்றம். சரி, யாருமே ஒண்ணுமே சொல்றது இல்ல. சரி, 5 புத்தியுள்ள 5 புத்தி இல்லாத இதுக்கு எந்த அர்த்தம் இல்லையா? இல்லாட்டி இதுக்கு அர்த்தம் இருக்கா? புத்தியுள்ள வகுப்பார் கூட 5, புத்தி இல்லாத வகுப்பார் கூட 5. அப்ப 2 சமமான கணக்குல இருக்கிறாங்களா? இல்ல எந்த பிரதர். விதத்துல சமமா இருக்கிறாங்க? அந்த 5 அது வந்து கணக்கா? சகோதர சகோதரிகள் நீங்க பேசலாம். ஃப்ரீயா பேசுங்க. என்ன நினைக்கிறீங்க? உவமையில 5 சொல்றது காரணம் என்ன? இந்த 10 கணிக்கை 10 ஒரு கணக்கு, அப்புறமா பிரிக்குது 2 5 அப்ப 2 சமமான கணக்குல இருக்கிறாங்களா? எப்படி பார்க்கணும்? புனிதா சிஸ்டர். அது அவங்களோட மாம்ச நிலையை குறிக்குதுங்களா? தேங்க்யூ. அவங்களுடைய தேங்க்யூ. இதுதான் நானு சொல்ல வேண்டி இருந்துச்சு. ஆக்சுவலி 10 தேங்க்யூ புனிதா சிஸ்டர். 10 வந்து ஒரு உலகம் முழுக்க எண்ணிக்கை. உலகம் முழுக்க எண்ணிக்கை வந்து 10 குறிக்குது. நீங்க ஞாபகம் இருக்கும். யூதர்கள் குறித்து ராஜ்யத்துல எப்படி எல்லா ஜாதிகள்ல இருந்து ஜனங்கள் யூதர்களே தான் கிட்ட தான் இருக்குது அந்த தேவனுடைய அறிவு சொல்லிட்டு அவங்கள தேடி வருவாங்க. அங்கே எப்படி சொல்லிருக்குதுன்னா 10 மனுஷர்கள் வசனம் வந்து நீங்க பார்க்கலாம். ஜக்கரியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23 நான் நினைக்கிறேன். ஜக்கரியா 8ஆம் அதிகாரம் ஆமா 23ஆம் வசனம். சிஸ்டர் பில்பெட்ரானி வாசிங்க. சகரியா 8வது அதிகாரம் வசனம் 23. அந்நாட்களில் பலவித பாசைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த உவமையில தேங்க்யூ சிஸ்டர். இந்த உவமையில அந்த 10 குறிக்குது உலகம் முழுவதும் இருக்கிற புது சிருஷ்டி. அந்த 5 பிரிக்குது சமமான இருக்கிற கணக்குல பிரிக்குது. அது கணக்கு கிடையாது. இந்த 2 வகுப்பாருடைய கணக்கு கிடையாது. 2 வகுப்பார் ஒரு சமமான நிலையில இருக்கிறாங்க. என்ன சமமான நிலையில? இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறோம். ஆமா, ஆவினால் ஜனப்பிக்கப்பட்ட நிலையில மாம்சத்துல இருக்கிற நிலையில இருக்கிற 2 வகுப்பார். ஒன்னு புத்தியுள்ள, ஒன்னு புத்தி இல்லாத. 5 வந்து வேதத்துல ஒரு அடையாளம், எண்ணிக்கை அடையாளம், நியூமரிக்கல் சிம்பிள் 5 குறிக்குது. இந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எப்படி பார்க்கறோம்னா, இந்த 5 எப்படி இது மாம்சம் குறிக்குது, மாம்சிக சுபாவம் குறிக்குது. எப்படி சொல்லலாம்னா 5 ஆகமங்கள் 5 ஆகமங்கள் பென்டடியூக் மோசே எழுதினார் இல்லைங்களா? அந்த 5 ஆகமங்கள் தேவனுடைய வார்த்தை. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? ஒரு மனுஷன் மோசே கருவியா பயன்படுத்தி எழுதி கொடுத்தாருங்களா அந்த தோரா? இதே நீங்க முஸ்லிம் கிட்ட போய் பேச என்ன சொல்லுவாங்க? நம்ம தேவன் வந்து கொடுத்த வார்த்தை வந்து மனுஷனே வச்சு அவர் எழுதல, அப்படியே பரலோகத்துல இருந்து இறங்கி வந்துச்சு அந்த புத்தகம். ஆனா நம்ம வந்து வேதத்துல அப்படி சொல்றது இல்ல. தேவன் மனுஷன் ஒரு கருவி, மோசை ஒரு கருவி வச்சு
அவருடைய திரு வாக்கு, அவருடைய திரு சொற்கள் வெளிப்படுத்திட்டா தான் இங்க பாக்குறோம். அதே மாதிரி ஆசரிப் கூடாரத்தோட இருக்கிற முதல் வாசல் பிரகாரத்துக்குள்ள, பாளையத்துல இருந்து பிரகாரத்துக்குள்ள வரும்போது அந்த வாசல் வந்து 4 தொங்கர திரை காணப்படுது. அருமையான இருக்கிற சித்திர தைலத்தார் 3 விதமான இருக்கிற நிறம்ல இருக்குது. அது குறிக்குது கர்த்தர் இயேசு பற்றியான சாட்சி எப்படி உலகத்துக்கு போகுது. 4 பிரிவினைகள் அந்த இருக்கிற தொங்குற திரை குறிக்குது, 4 சுவிசேஷம். ஆனா எத்தனை கம்புல நிக்குது? 5 கம்புல நிக்குது. நீங்க கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. 4 திரைக்கு நிக்கணும்னா 5 கம்பு வேணும். அந்த 5 கம்பு என்ன குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து பற்றியான சாட்சி இந்த 4 சுவிசேஷங்கள் வழியாய் வெளிப்படும் போது தேவன் 5 மனுஷர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். மத்தேயு, மார்க், லூக், யோவான் மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா புது ஏற்பாடுடைய 1/3 பங்கு எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த வகையில அநேக எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது வேதத்துல. 5 வந்து எண்ணிக்கை அடையாளம் பார்க்கும்போது குறிக்கிறது இந்த மாம்சத்தின் நிலை. இந்த 2 கன்னிகை வகுப்பார் 5 புத்தியுள்ள புத்தி இல்லாத குறிக்குது இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டத்துல பெற்றிருக்கிறோம். அதாவது ஆவினால் ஜனப்பிக்கப்பட்ட நிலை, ஆனா மாம்சத்துல இருக்கிற நிலை குறிக்குது. ஓவர். இப்ப யார் பேசனா பேசலாம். சிஸ்டர் புனிதா, தேங்க்யூ. இதுதான் விஷயம். தேங்க்யூ பிரதர். சகோதர சகோதரிகள், உங்களுடைய மாற்று கருத்து இருந்தா கூட தாராளமா பேசலாம். ஒன்னும் தடை கிடையாது. கனிராஜ் பிரதர், ஜேக்கப் பிரதர், நெக்ஸ்ட் ஜேக்கப் பிரதர். ஒரு டவுட் என்னன்னா, 2 பேருமே புத்தி உள்ள, அதாவது கன்னிகை தான். ஆனா எப்படி தீவெட்டி எடுத்துட்டு, அதாவது எண்ணெய் எப்படி குறையுது, எப்படி புத்தி இல்லாதவங்களா மாறுறாங்க அதாவது சொல்ல போனா அந்த புத்தி, அதாவது அந்த தீவெட்டி எடுத்துட்டு போகும்போது அந்த வாங்க போறாங்க, எண்ணெய் கேக்குறாங்க. ஆனா விக்கிறவங்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க அந்த வசனத்துல பார்க்கும்போது. இப்ப கனி வந்து எனக்கு தூண்டி இந்த ஓமையோடைய இருக்கிற ஆராய்ச்சி எடுக்க சொல்லிங்கிறாரு. அந்த 3rd வால்யூம்ல அப்படி கிடையாது. இந்த காரியத்தை கேட்கும் போது அது தனிப்பட்ட வகையில, தனிப்பட்ட சூழல்ல நீங்க கேளுங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தை நாங்க பேசலாம். ஆனா இந்த 3rd வால்யூம்ல இந்த விஷயத்தை இப்போதைக்கு இல்ல, இந்த பேரல இல்ல. அதனாலதான் இந்த பேரக்கு நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். மன்னிக்கணும். ஒருவேளை அடுத்த கிளாஸ்ல அடுத்த பேரல்ல வந்தானா நம்ம பேசலாம். பிரதர் ஜேக்கப். பிரதர், என்னுடைய சந்தேகம் என்னன்னா, 5 புத்தியுள்ள கன்னிகைகள் ஒரே நேரத்துலதான் உள்ள போறாங்க. சரிங்களா? ஒரே நேரத்துல உள்ள போறாங்க. காலத்துல அதுக்கு பின்னாடி ஒரு 5 பேர் உட்கார்ந்து எண்ணெய வாங்கிக்கிட்டு வராங்க. என்னன்னா அப்படின்னா அவங்களுக்காக கதை மூடிட்டு இருக்குது. நான் கேக்குறது என்னன்னா, ஒரே நேரத்துலதான் எல்லாருமே போறாங்க உள்ள, அந்த 5 பேரும். இப்போ 1878 இருந்து பரிசுத்தவான்கள் வந்து எழுந்து போயிட்டு இருக்காங்கன்னா, அது வந்து ஒரே நேரத்துல குறிக்குதா, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்குதான்னு கேக்குறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் தான் குறிக்குது. எனக்கு இந்த ஓமையில நீங்க பார்த்தாக்கா, இந்த புத்தி உள்ள புத்தி இல்லாத கன்னிகை அவங்க வந்து அந்த வசனங்கள்ல நீங்க பாருங்க, அந்த மத்தேயுல 25ஆம் அதிகாரத்துல இந்த இருக்கிற ஓமையை பேசும்போது, அந்த 25ஆம் அதிகாரத்துல வசனம் 1ல இருந்து நீங்க படிச்சுன்னு போனா, நீங்க என்ன பார்க்கணும்னா, அந்த ஓமை அந்த 2 இருக்கிற வகுப்பார் புத்தி உள்ள புத்தி இல்லாத 5 அவங்க பத்தி வந்து எங்க வரைக்கும் நாங்க பாக்குறோம்னா, அங்கே அவங்க அந்த விஷயத்தை நாங்க பாக்குறோம் 10ஆம் வசனம் வரை. 9ஆம் வசனம் வரை அவங்கள பத்தி பேசுது. 10ஆம் வசனத்துல தான் நீங்க சொல்ற மாதிரி அப்போ ஆயத்தம் இருக்கிறவங்களை வந்து போயிட்டாங்க உள்ள. இப்போ பாயிண்ட் நோட் பண்ணு, 5 வந்து கணக்கு கிடையாது, 5 நிலைமை குறிக்குது. அந்த புத்தி உள்ள நிலைமையில் இருக்கிற கன்னிகைகள், பரிசுத்தவான்கள் அவங்க வந்து தகுதி ஆயிட்டாங்க கல்யாணத்துக்குள்ள போறதுக்கு. கல்யாணத்துக்குள்ள போறது அந்த காரியத்தை வந்து 10ஆம் வசனத்துல நாங்க பார்க்கும்போது,
1ஆம் வசனம் வந்து 1799, 1804, 1829 அப்படியே வரும்போது, நம்ம இதே உவமையில வந்து நீங்க வசனத்தை 6 பார்க்கும்போது, நடு ராத்திரியில இதோ மணவாளன் 1874, 1874க்கு பின்பு என்னெல்லாம் விஷயங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் காரியங்கள் வந்து மறுபடியும் நான் இந்த உவமையுடைய ஸ்டடிக்குள்ள நான் போல. அதுக்கு பின்பு படிப்படியா போ 10ஆம் வசனத்துல எல்லாரும் அந்த அந்த கல்யாணத்துக்குள்ள போறாங்க. அது என்ன அர்த்தம்னா, 1,44,000 முதலாம் உயிர்த்தெழுதல் முடியுது. அந்த முடிவுக்கு பின்பு நாங்க பார்க்கிறோம், இந்த புத்தி இல்லாத கன்னிகை வந்து விசாரிக்கிறாங்க. நாங்க இல்லையா? நாங்க இதுக்கு தான் வந்தோம். நான் இதுக்கு தான் வந்து அர்ப்பணிப்போம். நாங்க நினைச்சோம் நாங்க புத்தியுள்ள கன்னிகை. நாங்க நினைச்ச கல்யாணத்துக்குள்ள நாங்க ஆகப்போறோம். நாங்க நினைச்ச நான் மணவாட்டி ஆகப்போறோம். அந்த நேரத்துல கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு தெரியல. புரியுதா பிரதர் ஜேக்கப்? ஓகே, நன்றி பிரதர். தேங்க் யூ. டைம் ஆயிடுச்சு சகோதர சகோதரிகளே. நம்ம எல்லாரும் கேள்விகள் இருந்தா அடுத்த கிளாஸ் கூட நீங்க வச்சிடலாம், நீங்க பேசலாம். நம்ம நம்புறோம் தேவனுடைய கிருபையில நம்ம இது வரைக்கும் இந்த தியானம் ஆராய்ச்சி 3வது வால்யூம் பிரயோஜனமா இருந்துச்சு. தேவன் தாமே உங்க அனைவரும் இது ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சகோதரி பில்பெட் ராணிக்கு நன்றி. அவங்களுடைய வேத வாசிப்புக்கு ஓவர் டு பிரதர் பால்ராஜ். தேங்க்யூ பிரதர்.